நம்ம யூஸ் பண்ற சிம் கார்டுக்குள்ள கோல்டு இருக்குன்னு உங்க எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ், இப்போ நம்ம யூஸ் பண்ண சிம் கார்டுல இருக்க கோல்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சைனால இருக்க ஒரு நபர் பார்த்தீங்கன்னா சாதனை புரிஞ்சிருக்கான்னு அர்த்தம். ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத சிம்பிளா நான் சொல்லித்தரேன். நாம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஓல்டு சிம் கார்டாக இருந்தாலும் சரி, நியூ சிம் கார்டாக இருந்தாலும் சரி, அதுல 0.01 கிராம் பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்கிறதா வந்து இப்போ வந்து நிரூபணமாக இருக்கு. ஸோ இதை ஓல்டு ஸ்கிராப்பை இப்போ எடுக்கிறதுக்கு பல பேரும் பார்த்தீங்கன்னா ஏலத்தில் வந்து குமிஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த ஓல்டு சிம் கார்ட்ஸை ஏலத்துக்கு பல்க் லாட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதுவும் கண்டெய்னரா. ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற பல வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில கெமிக்கல்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது மூலியமா, ஹீட் பண்ணுறது மூலியமாகவும் கோல்டு அழகாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரித்து எடுக்க முடியும். சில கிராம் கோல்டு எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டன்னாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம், இதில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உயிருக்கே உழ வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை உள்ள கெமிக்கல்ஸ். ஸோ அதனால் இது யாருமே ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் இப்படியும் ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 191 கிராம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும். அதுவும் டன்னா இது போல ஸ்கிராப் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த வகையான கோல்டு எடுத்திருக்காருன்னு சொல்ல முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பழைய மொபைல் ஃபோன்ஸ் இருக்கும்ல, கீபேட் மொபைல் ஃபோன்ஸு, இன்னும் பல ஹார்ட் டிஸ்க்கு, இது போல் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், இது எல்லாத்தையுமே உள்ளே இன்சர்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் சிம் அப்படிங்கிறது பிரதானமான விஷயமா இருந்தனால அது மட்டும் ஹைலைட்டடாக சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியும். நீங்கள் கேட்கலாம், ஏன் கோல்டு இதுக்குள்ளே ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சிம்மோட லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஸோ கரோஷன் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மெட்டலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆபத்தாக முடியும். ஆனால் கோல்டு இது மூலியமாக ஆட் பண்ணுறதுனால நம்ம அந்த கரோஷன் ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தவிர்க்க முடியும். கூடவே உள்ள இருக்க நானோ காம்போனன்ட்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா அடி வாங்காமல், உதாரணத்துக்கு நம்பர்லாம் ஃபீட் பண்ணுவோம் இல்லையா, இது போல விஷயங்கள் எதுவுமே பிரச்சனையாகாமல் நம்மளால் வந்து தடுக்க முடியும். நான் முடிஞ்ச அளவுக்கு இது ஓப்பன் பண்ணி காமிக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கூகுளில் சர்ச் பண்ணது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்ப நம்ம யூஸ் பண்ணது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு பின் பாயிண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் இலை, ஒரு டஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும். ஸோ உங்களை பிரிச்சே காமிக்கிறேன். சிம்மை உடச்சி ஒரு சிம்மை வந்து பலி கொடுத்தாச்சுன்னு சொல்ல முடியும். ஸோ உள்ள இந்த இலைகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கான சின்ன சின்ன நானோ காம்போனன்ட்ஸ் இருக்கும். அந்த காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் சர்க்யூட்டோட வந்து கனெக்ட் ஆகுன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த இடங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கோல்டு டஸ்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சின்னதாக ஒரு சின்ன ஒரு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வகையான கோல்டு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அவங்க சொல்கிறத வச்சும் நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சும் இந்த இடங்களில் தான் ஸ்பெசிஃபிக்காக நான் ஜூம் பண்ணியே காமிக்கிறேன். ஒரு சின்ன நானோ டஸ்ட் யோசிச்சு பார்த்துங்க. நானோ ரொம்ப ரொம்ப மைக்ரோவான டஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கோல்டு லீஃபாக அழகாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். தெரியுதுங்களா? ஸோ இந்த டாட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது ஒரு கோல்டு தான். அதை எடுத்து சின்னது, ரொம்ப சின்னது. தென் பார்த்தீங்கன்னா சுற்றி நீங்கள் பார்க்குறீங்களா, ஸோ இந்த இடங்கள் எல்லாமே அந்த சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் பண்ணுற இடங்கள். ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு நல்ல தெரியல, அந்த கோல்டன் கலரில் ஒரு சின்ன டாட் மாதிரி, அதுதான் ஒரு சிம்முக்குள்ளே இருக்க 0.01 கிராம் கோல்டு. ஸோ சைனால எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளுங்க இதை ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா உயிருக்கே உழ வைக்கிற கெமிக்கல்ஸ் தான் இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத. ஒரு நல்ல மாற்றம் இதாகி நடக்கட்டும்.